Hello students, welcome to Easy Math. நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.5ல செகண்ட் சம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் விச் வேல்யூ ஆஃப் a and b the following pair of linear equations have an infinite number of solution. நம்ம a and b வந்து infinite solution வரதுக்குள்ளது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு a and b ஓட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் a1 வேல்யூ என்ன வரும்? a1 equal to 2, b1 equal to 3, c1 equal to 7. ஓகேவா? இது இந்த சைட் போச்சுன்னா -7 ஆகிடும். -7. ஓகேவா? இப்போ அதே மாதிரி a2 equal to a minus b, b2 equal to a plus b. அடுத்தது c2 equal to minus of 3a plus b minus 2. ஏன் மைனஸ் வந்தது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x plus 3y minus 7 equal to 0 அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷனை a minus bx plus a plus b into y minus of 3a plus b minus 2 equal to 0 அப்படின்னு எழுதலாம். அதனால் இது வந்து c1 வந்து -7 c2 வந்து minus of ab plus 3a plus b minus 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போது a1 by a2 கண்டுபிடிக்கணும். a1 by a2 என்ன வரும்? 2 by a2 a minus b. அதே மாதிரி b1 by b2, b1 ஓட வேல்யூ என்ன? 3 by a plus b. அதே மாதிரி c1 by c2, c1 ஓட வேல்யூ -7 divided by minus of 3a plus b minus 2. ஓகேவா? இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அதனால் c1 by c2 ஓட வேல்யூ என்னவாகும்னா 7 by 3a plus b minus 2. ஓகேவா? இப்போது இங்கே a1 by a2வும் b1 by b2வும் வந்து நாட் ஈக்குவல். a1 by a2 is not equal to b1 by b2. ஓகேவா? நம்ம a வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நாட் ஈக்குவல்னு வருது. இப்போ a1 by a2 equal to b1 by b2. b1 by b2 வேல்யூ என்ன? 3 ப்ளஸ் இதுதான் வந்து நமக்கு இன்ஃபினைட் சொல்யூஷனுக்குள்ளே இன்ஃபினைட் சொல்யூஷனுக்குள்ளே கண்டிஷன் வந்து ஈக்குவல் டுவாக இருக்கணும். அதனால் இப்படி பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into a plus b equal to 3 into a minus b. அப்போ என்ன வரும்? 2a plus 2b equal to 3a minus 3b அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் LHS சைட் கொண்டு வந்துட்டோன்னா 2a plus 2b minus 3a plus 3b equal to 0. அப்போ என்ன வரும்? minus a plus 5b equal to 0. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது 3a by b1 by b2 is equal to c1 by c2 அப்படின்னு போட போகிறோம். அப்போ என்ன வரும்? 3 by a plus b equal to 7 by 3a plus b minus 2. 3 into 3a plus b minus 2 equal to 7 into a plus b அப்படின்னு வரும். equal to 3 into 3 9a plus 3b minus 6 equal to 7a plus 7b. அப்போ எப்படி வரும்? 9a plus 3b minus 6 minus 7a plus 7b equal to 0 அப்படின்னு வரும். இப்போ ஏயும் பியும் 7a minus 7a plus 9a வந்து என்ன வரும்? 2a minus 4b minus 6 is equal to 0ன்னு வரும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இது ஏன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்னா என்ன, எப்படி இருக்கணும் கண்டிஷன்?
a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இதுதான் கண்டிஷன். அதுக்காக ஃபர்ஸ்ட் a1 by a2 equal to b1 by b2 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் b1 by b2 is equal to c1 by c2 அப்படின்னு. இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை வந்து இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை 2 வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டா 2 வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா a minus 2b minus 3 equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ from 1 and 3 1லையும் 3லையும் எடுத்துட்டோன்னா a1 b1 c1 c1 a2 b2 c2 ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போது a divided by b1 into c2 equal to minus c1 into b2 equal to இதான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உள்ள ஃபார்முலா. 1ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற a b அண்ட் கான்ஸ்டன்ட் அதுக்குள்ள அதோட அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற a b கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ a டிவைடட் பை b1 இன்ட்டு c2 என்ன வரும்? b1 இன்ட்டு c2. b1 வந்து -5 c2 வந்து -3 ஸோ 15. c1 ஓட வேல்யூ 0 ஸோ -0 ஈக்குவல் டு b பை இங்கே c1 வேல்யூ 0 அதனால இந்த டேர்மே 0 ஆகிடும். இங்கே வந்து -3 இன்ட்டு 1 ஸோ மைனஸ் ஆஃப் -3 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை a1 இன்ட்டு b2 1 இன்ட்டு -2 ஸோ -2 மைனஸ் a2 into b1 a2 ஓட வேல்யூ வந்து 1 b1 ஓடது வந்து -5 ஸோ மைனஸ் ஆஃப் -5. அப்போ என்ன வரும்? a by 15 equal to b by 3 equal to 1 by -2 plus 5 ஸோ 3. ஓகேவா? இப்போ a வந்து கான்ஸ்டன்ட் கூட எழுத போகிறோம். a by 15 equal to 1 by 3. ஓகேவா? அப்போ a ஈக்குவல் டு 15 இங்கே இருக்கிற 15 வந்து மேலே போயிடும் 15 by 3 ஸோ a ஈக்குவல் டு 5. ஓகேவா? இப்போ அதே மாதிரி b டேர்ம் b by 3 ஈக்குவல் டு 1 by 3 b ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 3 வந்து மேலே போயிடும் ஸோ 3 by 3 therefore b ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ if a is equal to 5 b equal to 1 அப்படின்னா it has infinitely many solution. If a is equal to 5 and b equal to 1 the linear pair of equation has infinitely many solution. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து for which value of k will have the following pair of linear equation have no solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ no solution அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்ன? a1 by a2 equal to b1 by b2 is not equal to c1 by c2. இதுதான் வந்து for no solutionக்குள்ள கண்டிஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? 3x plus y minus 1 equal to 0. இது வந்து ஃபஸ்ட்டு 2k minus 1 into x plus k minus 1 into y minus 2k plus 1 equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டுத்துலேருந்தும் a1 b1 எழுதினோன்னா a1 வந்து 3 வரும், b1 வந்து 1, c1 equal to -1. அதே மாதிரி a2 equal to 2k minus 1, b2 equal to k minus 1, c2 equal to minus of 2k plus 1. ஓகேவா? இங்கே a1 by a2 வேல்யூ என்ன? 3 by 2k minus 1. அதே மாதிரி b1 by
b2 equal to 1 by k minus 1. c1 by c2 equal to minus 1 by minus of 2k plus 1. So minus minus cancel ஆயிடும் 1 by 2k plus 1. இது வந்து c1 by c2 க்கு வேல்யூ. இப்போ for no solution condition is a1 by a2 equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்போ kல வந்து என்ன வேல்யூ போட்டா a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவல் ஆகும். ஆனால் வந்து c1 by c2 வந்து ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. a1 by a2 என்ன 3 by 2k minus 1 equal to 1 by k minus 1. If k equal to 2 அப்படின்னு போட்டோம்னா 3 by 2 into 3 minus 1 equal to 1 by 2 minus 1. ஓகேவா? அப்போ என்ன வரும் 3 by 2k. if 2 போட்டோம்னா 2 into 2. So 4 minus 1 equal to 1 by 1. அப்போ என்ன வரும் 3 by 3 equal to 1 by 1 equal to 1 equal to 1. இது வந்து கேக்கு வந்து நம்ம 2ன்னு வேல்யூ கொடுத்தா நமக்கு a1 by a2வும் b1 by b2வும் 1 equal to 1ன்னு வந்தது. அதே இது சும்மா இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கலாம். c1 by c2 equal to 1 by 2k plus 1. 1 by 2 into 2 plus 1 equal to 1 by 5 அப்படின்னு வருது. நமக்கு இங்கே not equal to c1 by c2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இதில் நமக்கு என்ன தெரியுது? if k equal to 2 அப்படின்னா the given pair of linear equation have no solution. Okay va? Thank you.